வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில அமைச்சர்களின் ஆதரவாலேயே ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சாத்தியமானதாக நியூஸ் 18க்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. 99% பொருட்கள் 18%ற்குள்ளான வரி அடுக்கில் இருப்பதாக விளக்கம். பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மதுபானத்தை ஜிஎஸ்டி வரம்புக்குள் தற்போதைக்கு கொண்டுவர வாய்ப்பில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற சசிகலா, ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என இபிஎஸ்க்கு 10 நாட்கள் கெடு. இல்லையென்றால் ஒரே கருத்துடையவர்களுடன் ஒன்றிணைக்க முயற்சிப்பேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வலியுறுத்தி 6 பேர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினோம். தங்கமணி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் பேசியும் இபிஎஸ் ஏற்கவில்லை என செங்கோட்டையன் பேட்டி. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சி.வி. சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்து போஸ்டர். ஆண்டிப்பட்டி, ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. தனது கருத்தையே செங்கோட்டையன் வலியுறுத்தி இருப்பதாக சசிகலா அறிக்கை. பிரிந்திருந்தால் தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சி நல்ல விஷயம் என நயினார் நாகேந்திரன் கருத்து. பாஜகவின் வாய்ஸாக செங்கோட்டையன் பேசவில்லை எனவும் விளக்கம். 10 நாட்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் அந்த வெளியே போனவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் செய்வேன் சொல்லியிருப்பாங்க. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தானே. அது அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்பதால் ஒவ்வொருவராக வெளியேறுவதாக செல்வ பெருந்தகை கருத்து. செங்கோட்டையன் முழுமையாக மனம் திறக்கவில்லை என திருமாவளவன் பேட்டி. அவர் இன்று மனம் திறந்து பேசப் போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களையும் வெளியிட்டார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிப்பு. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. நூலிழையில் உயிர் தப்பிய பாமக மாவட்ட செயலாளர் மு க ஸ்டாலின். மு க ஸ்டாலின் ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டம். டயர்களை கொளுத்தி கடைகளை அடைத்ததால் கலவரம் போல் காட்சி. ஆவின் பாலில் கலப்படம் செய்ததாக அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளருக்கு எதிரான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓணம் விடுமுறையை முன்னிட்டு உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கடலூர் சிப்காட்டில் ரசாயன ஆலையில் குழாய் வெடித்து விபத்து. ரசாயன புகை வெளியேறியதால் மயக்கம் ஏற்பட்டு 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். 60 கோடி ரூபாய் மோசடி புகாரில் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. காசா நகரத்தின் 40 விழுக்காடு பகுதிகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பு. தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் வெளியானது மதராசி திரைப்படம். சென்னையில் படம் பார்த்த சிவகார்த்திகேயன் மற்றும் அனிருத். மாநில அமைச்சர்களின் ஆதரவாலேயே ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சாத்தியமானதாக நியூஸ் 18க்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. 99% பொருட்கள் 18%ற்குள்ளான வரி அடுக்கில் இருப்பதாக விளக்கம்.
பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மதுபானத்தை ஜிஎஸ்டி வரம்புக்குள் தற்போதைக்கு கொண்டு வர வாய்ப்பில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற சசிகலா, ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என இபிஎஸ்க்கு 10 நாட்கள் கெடு. இல்லையென்றால் ஒரே கருத்துடையவர்களுடன் ஒன்றிணைக்க முயற்சிப்பேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வலியுறுத்தி 6 பேர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினோம். தங்கமணி, SP வேலுமணி உள்ளிட்டோர் பேசியும் இபிஎஸ் ஏற்கவில்லை என செங்கோட்டையன் பேட்டி. SP வேலுமணி, தங்கமணி, சகோதரர் அன்பழகன், CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்து போஸ்டர். ஆண்டிப்பட்டி, ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. தனது கருத்தையே செங்கோட்டையன் வலியுறுத்தி இருப்பதாக சசிகலா அறிக்கை. பிரிந்திருந்தால் தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சி நல்ல விஷயம் என நயினார் நாகேந்திரன் கருத்து. பாஜகவின் வாய்ஸாக செங்கோட்டையன் பேசவில்லை எனவும் விளக்கம். 10 நாட்களுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிற அந்த வெளியே போனவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்பதால் ஒவ்வொருவராக வெளியேறுவதாக செல்வ பெருந்தகை கருத்து. செங்கோட்டையன் முழுமையாக மனம் திறக்கவில்லை என திருமாவளவன் பேட்டி. அவர் இன்று மனம் திறந்து பேசப் போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களையும் வெளியிட்டார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிப்பு. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு. நூல் இழையில் உயிர் தப்பிய பாமக மாவட்ட செயலாளர் ம க ஸ்டாலின். ம க ஸ்டாலின் ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டம். டயர்களை கொளுத்தி கடைகளை அடைத்ததால் கலவரம் போல் காட்சி. ஆவின் பாலில் கலப்படம் செய்ததாக அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளருக்கு எதிரான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓணம் விடுமுறையை முன்னிட்டு உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கடலூர் சிப்காட்டில் ரசாயன ஆலையில் குழாய் வெடித்து விபத்து. ரசாயன புகை வெளியேறியதால் மயக்கம் ஏற்பட்டு 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். 60 கோடி ரூபாய் மோசடி புகாரில் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. காசா நகரத்தின் 40 விழுக்காடு பகுதிகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவிப்பு. தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் வெளியானது மதராசி திரைப்படம். சென்னையில் படம் பார்த்த சிவகார்த்திகேயன் மற்றும் அனிருத்.